ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஸ்டடி vlog தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 days கிட்ட பொங்கல்னால என்னால் சரியாகவே படிக்கவே முடியல. அண்ட் அகெயின் இன்றைக்கி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைம் வந்து மார்னிங் 10 o'clock ஆகுது. ஸோ எப்போயுமே படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டு டூ லிஸ்ட் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்குமே வந்து குட்டி குட்டி டாஸ்க்காக எடுத்து நான் டு டூ லிஸ்ட்டில் பிளான் பண்ணிட்டேன். ப்ராப்பராக வந்து நம்ம பிளான் பண்ணும்போது, அதுவும் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதெலாம் நிறைய டைம் வந்து பிளான் பண்ணுற எதையுமே நம்மளால் பண்ணி முடிக்க முடியாது. பட் நான் வந்து நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். தென் ஸ்டிக்கி நோட்ஸ்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு எழுதி ஒட்டி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் லேட்டர் வந்து ஐ ஃபவுண்ட் அவுட் இந்த ஷார்ட்டான கோல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. அதுவும் வந்து ஆல்டர்னேட்டிவ் கோல்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா கண்டினியூஸாக ஒரே சப்ஜெக்ட்லேயே இல்லாமல், இல்லை ரொம்ப நீங்கள் டயர்ட் ஆகிறப்போ அனதர் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. நீங்கள் படிக்கும்போது இடையில வந்து டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணும்போது, அப்புறம் மேக்ஸ் டாபிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப போர் அடிக்காமல் டயர்ட் ஆகாமல் இருக்கலாம். என்னோடய ஃபர்ஸ்ட் டாஸ்க் இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷன் பற்றி படிக்கிறது அண்ட் ஆர்டிகல்ஸ் ரிவிஷன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே நம்ம நிறைய இருக்கும். லைக் எப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஸோ கமிட்டிஸ் இருக்கும் அதில் நிறையா. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரிம் கவர்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அதில் சில சப் டாபிக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு ரெமெடியும் எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம், லைக் எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம அதை பாரோ பண்ணியிருக்கோங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நான் ஒரு ஸ்டடி செஷன் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதை படிக்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் பிளான் பண்ண டைம் வந்து ஒரு 1/2 an hour. பிகாஸ் இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ரொம்ப ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்ததே தான் திருப்பி வரும். ஸோ 1/2 an hour பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பாலிட்டியை கம்பேர் பண்ணல ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ எனக்கு வந்து பாலிட்டி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து எப்போயுமே அதை வந்து ஒரேடியாக படிக்க மாட்டேன். சப் டாபிக்ஸாக டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பேன். அண்ட் அகெயின் பாலிட்டியை நிறைய ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அதில் நிறையா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே வரும் அண்ட் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை மெமரைஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் கண்டினியூஸாக வந்து பாலிட்டியை எப்போவுமே நான் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது மாதிரி தான் கொஞ்சம் குட்டி குட்டி டாபிக்ஸாக வந்து அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு தடவையாவது பாலிட்டியில் ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து அதை ஷார்ட் டேர்ம்ஸாக பிரிச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி கோல்ஸாக செட் பண்ணிவிட்டு அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. லைக் அது கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக அதை ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இல்லாமல் டச்லேயே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி தான் எனக்கு இது ஒன் லைனர் அண்டு ஸ்டாட்டிக்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் படிக்க வந்து இப்போது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. ஸோ ஆல்சோ வந்து நான் ரீசெண்டாக ஒரு டெஸ்ட் போட்டிருந்தேன். டெஸ்ட் போடுறது ரொம்ப ஈஸி. லைக் 1 hourல உட்காந்து டக்குன்னு நமக்கு அந்த டெஸ்ட்டை முடிக்கவே டைம் கரெக்டாக இருக்கும். டைம் மேனேஜ் பண்ணுறது அதிலே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுல் டெஸ்ட் போட்டோன்னா அதோடய ரிவ்யூ பார்க்குறதுக்கு நமக்கு ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நான் என்றைக்கோ போட்ட டெஸ்ட்டு, அதுக்கு இன்னும் நான் ரிவ்யூ பார்க்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சின்னதாக ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டேன்னா அந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அடுத்த டெஸ்ட் போடணும் அப்படின்னு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் இப்படி தான் கண்டினியூஸாக டெஸ்ட் போட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் ரிவ்யூ பார்க்காம அதை அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் போட்டேன் அப்படின்னா அதோட ரிவ்யூ நான் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதனாலேயே நான் அந்த டெஸ்ட் போட்டதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டுமே போடவே இல்லை. ஏன் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு ரிவ்யூவை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. ஸோ அந்த ஒர்க்கை நான் இன்றைக்கி கண்டிப்பாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வச்சுருந்தேன். அட் த சேம் டைம் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுலேயும் நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதனால் அது ரிலேட்டடான சில டாபிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த டெஸ்ட் ரிவ்யூ நான் பண்ணியிருக்கணும். தென் இந்த கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டிக்கலோட ரிவிஷன், தென் என்னோடய செமஸ்டருக்கு ஐ எம் கோனா ஸ்டடி. ஸோ திஸ் வாஸ் டுடேஸ் பிளான். இதை நான் 1/2 an hourல படிக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தேன் இந்த கான்ஸ்டியூஷனை. பட் இட் டுக் மீ லைக் ஒரு 10 minutes எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிச்சு. பட் ஐ எம் வெரி மச் கிளியர் அபவுட் திஸ் டாபிக்.
ஸோ ஆஃப்டர் ஐ கம்ப்ளீட்டட் தட் நான் வந்து ஆர்டிக்கல் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்டிக்கல் வந்து நான் அந்த மாதிரி செவுத்துல ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போ நான் போனாலுமே அது என் கண்ணில் படுற மாதிரி அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிவிட்டு கான்ஸ்டியூஷன் பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது ஈவினிங் 4:00 ஆகிடுச்சு. ஐ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஒரு முக்கால்வாசி ஒர்க் முடிச்சிட்டேன். ஸோ மீதி இருக்கிற ஒர்க்ஸ் வந்து இன்றைக்கிக்குள்ளே முடிச்சிடுவேன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்டடி vlogs, ஸ்டடி டிப்ஸ் அண்ட் எஸ்எஸ்சி அண்ட் அதர் எக்ஸாம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.